இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை விதி 220 கீழ் தமிழக சட்டப்பேரவை விதி 220 கீழ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு அவைக்கு கொண்டு வர நாங்கள் அனுமதி கேட்டோம். எங்களுடைய கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அறையிலே இது குறித்து கடிதம் கொடுத்திருந்தோம். அரசின் தனி தீர்மானத்தில் இடை சேர்த்தல் திருத்தத்தை செய்ததை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது தொடர்பாக இந்த உரிமை பிரச்சனையை அவையிலே எழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே கடிதம் கொடுத்திருந்தோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் 0 அவரில் இதை எடுக்க மறுத்துவிட்டார். எங்களை பேச அனுமதிக்கப்படவில்லை. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த உரிமை பிரச்சனையை தெரிவிக்க அல்லது பேசுவதற்கு அனுமதி அளிக்காத சட்டப்பேரவை தலைவரை அனுமதி அளிக்காத காரணத்தினாலே அவையிலிருந்து நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் சட்டப்பேரவையிலே தெரிவிக்க முடியாவிட்டாலும் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அது குறித்து பேசுவதற்கு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். அதை சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். அதனுடைய விளக்கத்தை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். 19/6/2026 நாளன்று மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அரசின் தனி தீர்மானம் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை பத்திரிகை குறிப்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவை எண் 5/19/2026 தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்படும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு தாங்கள் அனுமதி அளித்து சட்டப்பேரவைத் தலைவர் அதன் வரைவு நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டு மாண்பு உறுப்பினர்களுக்கு 18/6/2026 அன்று அனுப்பப்பட்டது. பேரவை விதி 104 கீழ் பேரவை விதிகளின்படி மரபுகளின்படி உறுப்பினர்களுக்கு அனுப்பிய வரவில் கண்டுள்ள வாசகங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமானால் அரசின் சார்பான திருத்தங்கள் முறையாக அவைக்கு தெரிவிக்கப்பட்டு வரவில் உள்ள தீர்மானத்திற்கு பதிலாக திருத்தப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தை மொழிவதற்கு தங்கள் அனுமதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் திரும்ப பெற்ற தீர்மானத்தை பேரவை விதியின் கீழ் அவையில் முன்மொழிய வேண்டும். உதாரணமாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்